படிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை, நீ பண்ணிட்டு இருக்க வேலையால வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்களோன்னு தோணுது. முத்து என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? என்னுடைய அப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அண்ணாமலைன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. அவன் சொன்னா சொல்லட்டும், அதுபடி அவன் என்ன நடந்துக்கவா போறான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விடு பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. இல்லை அண்ணாமலை, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? என் மருமக மீனா இருக்கா பாரு, மீனாலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய விட மாட்டா. நீ எதை நினைச்ச வருத்தமெல்லாம் படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாகவே இருக்கு. மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தமாக இருக்கு. ஏன்னா முத்து சொன்னதை செஞ்சு காட்டவான். அந்த குடும்பத்திலேயே முத்து வந்து தான் உன் மேலே ரொம்பவே உண்மையான பாசத்தோட வந்து அவன் இருக்கான். அப்படி இருக்கிறவன் கண்டிப்பாக உனக்காக எல்லாமே செய்வான். அவன் சொன்னதை செஞ்சு காட்டுவானோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. எடுத்த முடிவு எடுத்தது தான். நான் வந்து எந்த வேலையை வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேனோ அந்த வேலை முடியாமல் நான் கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பி போக மாட்டேன். நான் முடிச்சுட்டு தான் போகுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக முத்துவோட நிலைமை எப்படி ஆனாலும் அதை பற்றி நீ கவலைப்பட மாட்டியா? உன்னுடைய பையன் மனோஜுக்காக தான் இந்த முடிவு நீ எடுத்திருக்க. அவனுக்காக நீ வந்து உன்னுடைய பையனை வெறுக்க போறியான்னு சொல்லிட்டு பரிசு கேட்குறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையோட முடிவு மாறுமா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.